கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இன்றைய வார்த்தை எரேமியா 40:4 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன். ஆமாங்க, கர்த்தர் நல்லது. என்னடா நம்ம கூட யாரும் இல்லையே, நம்ம தனிமையா இருக்கிறோமே, நம்மளுக்கு யார் பாதுகாப்பா இருப்பான், நம்மளை யார் வழி நடத்துவா, எந்த மனிதரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆனால் தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வது, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். ஆமாங்க, கர்த்தர் உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வார். அவர் தாயை கருவை மட்டும் கண்டவர் அல்ல, முது வயதிலும் உங்களை தாங்குவார், ஏந்துவார், தப்பு வைப்பார். இஸ்ரவேலை காத்த தேவன் உங்களையும் காப்பார், பத்திரமாகவும் பார்த்துக் கொள்ளும். விசுவாசத்தோடு நெருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இன்றைய வார்த்தை எரேமியா 40:4 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன். ஆமாங்க, கர்த்தர் நல்லது. என்னடா நம்ம கூட யாரும் இல்லையே, நம்ம தனிமையா இருக்கிறோமே, நம்மளுக்கு யார் பாதுகாப்பா இருப்பான், நம்மளை யார் வழி நடத்துவா, எந்த மனிதரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆனால் தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வது, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். ஆமாங்க, கர்த்தர் உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வார். அவர் தாயில் கருவை மட்டும் கண்டவர் அல்ல, முது வயதிலும் உங்களை தாங்குவார், ஏந்துவார், தப்பு வைப்பார். இஸ்ரவேலை காத்த தேவன் உங்களையும் காப்பார், பத்திரமாகவும் பார்த்துக் கொள்ளும். விசுவாசத்தோடு நெருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.